ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டார்டர்ஸ் 59 கான்டெஸ்ட்டில் இருக்கிற செஃப் அண்ட் த ஹாப்பி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டாங்க. இன்புட்டில் ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கும். செஃப் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டு ஹாப்பியாகவோ இல்லை சேடாகவோ இருப்பார். செஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னென்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க அட்லீஸ்ட் ஒன் சப்பரேக் வந்துட்டு லென்த் வந்துட்டு கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கணும். அண்ட் அந்த சப்பரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு வவல்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சப்பரே அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா செஃப் ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஹாப்பின்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லாத கண்டிஷனில் அவர் சேட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட கண்டிஷன். இதுக்கு அவங்க கொடுத்துருக்குற இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த இன்புட்ஸ் தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதில் 5மே வவல்ஸ் தான். ஸோ ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரிங் லென்த் கிரேட்டர் தேன் 2னா என்ன அர்த்தம்? லென்த்து 3ஆக இருக்கணும் சப்பரேக்கு. இப்போ ஏஇஐ அப்படிங்கிறதே எடுத்தோம்னாலே இட் இஸ் ஆல் ஆஃப் வவல்ஸ். அதனால செஃப் இஸ் ஹாப்பி. ஓகேவா? அடுத்து ஏபிஎக்ஸ்ஒய் கண்டினியூஸாக 3 வவல்ஸ் சேர்ந்து வரல. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷனை சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸாக 3 வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா செஃப் வந்துட்டு ஹாப்பி. கண்டினியூஸாக 3 வவல்ஸ் வரல, ஸோ இது சேட். இதில் 2 வவல்ஸ் சேர்ந்துருக்கு. இங்கே சிங்கிள் வவல் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் வவல் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு 3 கான்சிக்யூட்டிவ் வவல்ஸ் இல்லை, ஸோ சேட். இதில் ஏ தனியாக ஒரே ஒரு வவல் இருக்குது, இங்கே 3 வவல் சேர்ந்து வந்துடுச்சு, ஸோ செஃப் ஹாப்பி. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ப்ராப்ளமோட அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதமில் என்னென்னா ஃபஸ்ட்டு டீக்கு டெஸ்ட் கேஸஸ்க்கு இன்புட் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இன்புட் வாங்கிக்கிறோம். ஓகே, இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்றிக்கிறோம். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லிஸ்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபார் லூப்பில் ஐயை வந்துட்டு எங்கேருந்து ரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 0லேருந்து லென்த் ஆஃப் த லிஸ்ட் -2. ஏன் -2ன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏ பி சி டி இ இ ஏ எஃப் ஜி இதுதான் இங்கே கொடுத்துருக்குற அரே. இதுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். இதோட லென்த் வந்துட்டு 9 அப்படிங்கிற லென்த். ஸோ இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ கடைசி இடத்துல இப்போது 3 வவல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏஏஇ அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நம்ம இதை தான் கடைசியாக கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இண்டெக்ஸ் 6 7 and 8. நான் 6லேருந்து தான் செக் பண்ணணும். ஸோ 6 வரைக்கும் என்னோடய ஐட்ரேட் ஆனால் தான் 6 7 and 8 நான் செக் பண்ண முடியும். 6 வரைக்கும் எப்போ வரும்? ஃபார் லூப்பில் எப்பயுமே 0லேருந்து 5 அப்படின்னு கொடுத்தோம்னா 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதனால 0லேருந்து 7 நான் கொடுத்தேன்னா 6 வரைக்கும் எடுத்துக்கும். 7 நான் எப்படி கொடுப்பேன்? 9 - 2. ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட் -2. ஸோ 6 வரைக்கும் எடுத்துக்கும். இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்? இஃப் எல் ஆஃப் ஐ +1 எல் ஆஃப் ஐ +2, அதாவது 3 கான்சிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டு இது வவல்ஸில் இருந்துச்சுன்னா, இது வவல்ஸாக இருந்துச்சுன்னா இது எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? வவல்ஸ்னு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அதில் ஏ இ ஐ ஓ யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே லோவர் கேஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வவல்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி கரெக்டாக எல்லாமே வவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு சக்ஸஸ் கேஸ். ஸோ அதை ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளாகை இங்கே டிக்ளேர் பண்ணிக்கணும், ஃப்ளாகை 0ன்னு. ஃப்ளாகை 1 பண்ணிவிட்டு நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்த விட்டு வெளில வந்துடும். இன் சம் கேசஸ், இந்த மாதிரி கேசஸில் இந்த ஃப்ளாக் 1 மாறாமையே இருக்கும். அந்த டைமில் ஃப்ளாக் 0வாகவே இருக்கும். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் ஃப்ளாக் ஈக்குவல் டு 1ஆக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? ஹாப்பின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லாத கண்டிஷனில் சேடுன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம்.
இதுதான் இந்த ப்ராப்ளமோட அல்காரிதம். அல்காரிதமில் சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். முதல்ல டெஸ்ட் கேசஸ்க்கு இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கும் ஸ்ட்ரிங்குக்கு இன்புட் வாங்கியாச்சு. அந்த ஸ்ட்ரிங்கை அதுக்கப்புறமா லிஸ்ட்டாக மாற்றி எல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வவல்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி AEIOU அந்த எல்லா லெட்டர்ஸையும் ஸ்டோர் பண்ணி எல்லா ஆல்ஃபபெட்ஸும் லோவர் கேஸ்னு சொல்லியிருக்காங்க, அதனால AEIOU வந்துட்டு நான் லோவர் கேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ளாகை 0ன்னு ஆக்கியிருக்கேன், ஏன்னா சக்ஸஸ் கேஸாக இருந்தால் ஃப்ளாகை 1ன்னு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இந்த லென்த் ஆஃப் த லிஸ்ட் -2 வரைக்கும் ஜேவை ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் 0 டில் லென்த் ஆஃப் எல் -2 வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கு அப்புறமா எல் ஆஃப் ஜே, எல் ஆஃப் ஜே ப்ளஸ் 1, எல் ஆஃப் ஜே ப்ளஸ் 2 எல்லாமே வவல்ஸில் இருக்கா அப்படின்னு, அந்த வவல்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணி பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாத கண்டிஷனில் எல்லா லூப்பையும் ரன் பண்ணி எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ளாக் 0வாகவே வெளில வந்துடும். இஃப் ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ சக்ஸஸாக இருந்தால் ஹாப்பின்னு பிரிண்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா சேடுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட்டில் கொடுத்துருக்க மாதிரியே அவுட்புட் வந்துருச்சு. நம்ம இப்போ அதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர், எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.